ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் தர்றாருல. அப்பப்போ வாசிக்கும்போது, ஒரு பிரசங்கம் கேட்கும்போது, இல்லை ஒரு செய்தி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும்போது கூட பாஸ்டர் மூலமா, ஊழியக்காரர் மூலம் பேசுறாங்க, பைபிள் வாசிக்கும் போது பேசுறாங்க. சில காரியம் நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சிரும். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்று. சில காரியத்தை இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வாக்கு கொடுப்பாருல்ல. அது மாத்திரம் இல்லை, சில சமயத்துல இதுக்கு என்ன பண்றதுன்னு கலங்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு அருளப்படும். அப்ப அந்த வாக்குத்தத்தை வந்தவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அது நிறைவேறும். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வான்னு காத்திருப்போம். ஆனா அது நிறைவேறாத மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்னங்க, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, நாட்கள் கடந்து போச்சு, ஒன்னும் வாக்குத்தத்தை நிறைவேறல. அப்ப நானா மனசுல கற்பனையா நினைத்து கொண்டேனா அப்படிலாம் நினைக்க தோன்றும். சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தில் ஒரு அசைவை உண்டாக்கும். அந்த மாதிரி தானே இன்னைக்கு நீங்க அசைஞ்சு போயிருக்கிறீங்க. ஆமா, ஆண்டவர் வாக்குத்தத்தெல்லாம் தந்தாரு, நான் ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மையை வைப்பேன்னு சொல்லி ஒண்ணு நடக்கலையே அப்படி சொல்றீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எரேமியா 29:10 உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்ல. என் மகனே, என் மகளே, நான் உனக்கு நல்ல வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன்ல. உனக்கு வெற்றி தருவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன்ல, அது நல்ல அற்புதமான வார்த்தைகள். அது நிறைவேறலன்னு கலங்காத, நான் அதை நிறைவேற்றுவேன். ஏன்னு சொன்னா, நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, வாக்கு மாறாத தேவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ தானே சொந்து போயிருக்கிற, உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. நான் உனக்கு கொடுத்து சொல்லியிருக்கிற நல் வார்த்தைகள் அதெல்லாம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. நான் நிறைவேற்றுவேன். நீ ஒன்றும் பயப்படாத, சொந்து போகாத, விசுவாசத்தை விட்டுறாத. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, என்னை கட்டாயம் நிறைவேற்றுவீங்க. நான் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கு நிறைவேற்றலாம், நாளைக்கு நிறைவேற்றலாம். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏற்ற வேளையில இந்த வாக்குத்தத்தை அதுதான் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தில் சிலது உடனே நிறைவேற்றிட்டு, சில வாக்குத்தத்தை நிறைவேற 1 வருஷம் ஆச்சு, சில வாக்குத்தத்தை நிறைவேற 5 வருஷம் ஆச்சு, சில வாக்குத்தத்தை நிறைவேற 30 வருஷம் ஆச்சுது. அதுக்கப்புறம் நிறைவேறிச்சு. ஆனா நான் கூட மறந்துட்டேன், ஆண்டவர் மறக்கலை. நான் உனக்கு வாக்கு கொடுத்தல, இப்ப நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஏற்ற வேளையில நிறைவேற்றுவார். நம்ம தான் நினைப்போம், பிந்துரு. ஆண்டவருக்கு எல்லாமே கரெக்டா தெரியும். அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். சரியான டைம்ல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது கால கடற பிந்துற மாதிரி அவங்களுக்கு தெரிந்தது இல்லை. கரெக்டான வேளையில ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒரு பெரிய அற்புதமாய் தியானித்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறும். ஒண்ணு சொன்னு போகாதுங்க, விசுவாசத்தை விட்டு விடாதங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்க சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றி தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்களேன். ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். இன்றைக்கே அது நிறைவேறிடும். பிறகு எது கவலைப்படணும் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்திருக்கிற நல் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவீங்க. நீங்க மாற மாட்டீங்க, நீங்க தவற மாட்டீங்க. ஏற்ற வேளையில இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.